ஸோ குட் மார்னிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி மேத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அல்லது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும், அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இல்லை வேற ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எல்லா விதமானதுலையும் பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து 25 கேள்விகள் இருக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது. இது நீங்கள் ஏற்கனவே அதை பார்த்துருப்பீங்க. சில பேர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதில் என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், உங்களால் வந்து எவ்வளவு இதெல்லாம், சப்போஸ் ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எழுதினவங்க, இப்போ கடைசி எழுதினவங்க, இந்த 25 கேள்விகளுக்கு எவ்வளவு கேள்விகள் உங்களால் சரியாக விடையளிக்க முடிந்தது? அது என்ன தேர்வாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களால் எவ்வளவு கேள்விகள், 25 கேள்விகளுக்கு எவ்வளவு கேள்விகள் உங்களால் விடையளிக்க முடிந்தது, அதாவது சரியாக விடையளிக்க முடிந்தது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப், நோ நெகட்டிவ் மார்க்கிங், சரிங்களா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாமே 25 கேள்விகள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களால் எவ்வளவு கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க முடிந்தது அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. 18, 20, 15 கேள்விகள், 17 கேள்விகள், 20, 18 கேள்விகள், 15 கேள்வி. ஓகே, ரைட். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளும் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக, நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லுவேன், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 24 கேள்விகள் விடையளிக்க வேண்டும். கண்டிப்பாக 25 அல்லது 24 அல்லது 25. ஒரு கேள்வி வேணா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இதில் விட்டுருவோம். ஆனால் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 அல்லது 25 கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ்ல, நீங்க விடையளிக்கலாம். 25க்கும் விடையளிக்கணும். ஒரு கேள்வியில எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கேள்வியோட கட்டாப்ல வந்து சில பேருக்கு வேலை கிடைக்கும், சில பேருக்கு வேலை கிடைக்காம போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பாக நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாலும் சரி, 24 அல்லது 25 உங்களால ஒரு 100% எடுக்கக்கூடிய ஒரே ஏரியா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான். மற்றதில் உங்களால முழுமையாக எடுக்கிறது கஷ்டம். அது ஈவன் தமிழா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈவன் அது சயின்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும், சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதனுடைய சிலபஸ். மொத்தம் 10 யூனிட் இருக்கும் சிலபஸ்ல. அதில் 10வது யூனிட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், பர்சன்டேஜ், சதவீதம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ பெரு பொது வகுத்தி, மீசிமா லோயஸ்ட் காமன் மல்டிபிள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் சரி விகிதம் அல்லது விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க, தனி வட்டி கூட்டு வட்டி, பரப்பு கன அளவு, நேரமும் வேலையும், தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங், புதிர், அதுக்கப்புறம் பகடை, அதுக்கப்புறம் காண, அந்த நீங்க பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தர்க்க அறிவு, ஆல்பபெட்ஸ் அண்ட் நியூமரிக் ரீசனிங், எழுத்துக்கள் மற்றும் எண்கள் அது சம்பந்தப்பட்ட தர்க்க அறிவு, அதுக்கப்புறம் தொடர் வரிசை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் சிலபஸ். ஓகே மோனிகா, உங்களுக்கு அது இதோட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குரிய சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் அந்த வாட்ஸ்அப் சேனல்ல பாருங்க.
டெலிகிராம் சேனல்ல பாருங்க, இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வரும். இந்த நம்பர் 9840398093 இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் அதில் உங்களுக்கு வரல, அந்த இதில் இல்லை அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் இந்த எல்லா கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக கேள்விகள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏரியாவில், இந்த சிலபஸ்ல இருந்து, இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி. இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வெறுமனே இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகம். ஒரு டெப்ரிசியேஷன், தேய்மானம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்குலாம் அது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிமேஷன்ஸ் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளோ கேசஸ் வந்து இதே ரேஞ்சில் போச்சுன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ கேசஸ் வரும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணக்கூடியது. ஸோ அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வெறுமனை இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஒரு செடியோட வளர்ச்சியை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குமே நம்ம வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செடி பிளான்ட்டோட க்ரோத்து, ஒரு குழந்தையோட வளர்ச்சி, எல்லாத்துக்கும். ஸோ அதனால இந்த தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறைய ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதுல வந்து சில டெர்மினாலஜிஸ் உண்டு. என்னென்ன டெர்மினாலஜி அப்படிங்கிறது பார்க்கணும். சில நொட்டேஷன்ஸ், சில சிம்பிள்ஸ், சில எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை வந்து நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, எப்பவுமே ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது ஒவ்வொன்றையும் வந்து வரையறுக்கணும், இது எதற்காக அப்படிங்கிறது. அது மாதிரி நார்மலா பி அப்படிங்கிற ஒரு எழுத்து யூஸ் பண்ணுவோம். பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசல். அதை ஏன் பின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிரின்சிபல் அப்படின்னு பேர். அசல் அப்படின்னு சொல்லுவோம், முதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால அது முதல் அப்படின்றது மாதிரி வரும். அல்லது நார்மலா எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு தொகை அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க, பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா நார்மலா ஒரு ரூபாயில இருக்கும். பிங்கிறது ரூபாயில இருக்கும். அல்லது மக்கள் தொகையை பத்தி பேசுறேன் அப்படின்னா மக்கள் தொகையோட எண்ணிக்கையில இருக்கும் பிங்கிறது. அடுத்து என். என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலம், பீரியட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். யூஸ்வலா எதுல இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா ஆண்டுகள்ல இருக்கும். ஆண்டுகள்ல இருக்கும். ஆண்டுகள்ல இல்லை அப்படின்னா நீங்க ஆண்டுகள்ல மாத்தணும். இப்ப 3 மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3/12 அப்படின்னு எழுதணும். 65 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 65/365 எழுதணும். அடுத்து ஆர். ஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா வட்டி வீதம். இது சதவீதத்துல இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது நார்மலா பெர்சன்டேஜ்ல இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள். பி என் ஆர் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ரைட். இப்போ வந்து தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு 2 இருக்கே. அப்ப 2 இருந்ததுன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் இருந்தாலும் ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அது என்னென்ன வித்தியாசங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். தனி வட்டி அப்படிங்கிறது பேர்லயே பாத்தீங்கன்னா சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால இதை கால்குலேட் பண்றது, இதை கணக்கிடுறது எளிது. அடுத்து கூட்டு வட்டி அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது கொஞ்சம் கணக்கிடுவது கடினம். ஆனா நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க.
நீங்க வங்கியில உங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஒரு லோன் வாங்குறீங்க, ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி வாகனத்துல வாகனத்துக்காக நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க, வீட்டுக்காக கடன் வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூட்டு வட்டி யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கிங்க. எப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உடனே டைப் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுடைய சேட் பாக்ஸை பார்த்துட்டே தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே அதை தீர்த்துக்கங்க. இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அல்லது இந்த மேத்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் எனக்கு இதெல்லாம் டவுட், இதெல்லாம் பிரச்சனை சார், மேத்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் பிரச்சனை வருது டிஎன்பிசியில், எனக்கு கன்சிஸ்டண்டாக எப்போ பாரு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, அது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பிரின்சிபல் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. இப்போ பாருங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்ல 2 இயர்ஸ்ல கால்குலேட் பண்ணுவோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 4% வட்டி, 10,000 ரூபாய்க்கு 4% வட்டி. அப்போ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல அந்த தொகை என்னவாகும்? நீங்க 10,000 ரூபாய் ஒருத்தட்ட வாங்கியிருக்கீங்க, 4% வட்டி கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துல அந்த கடனை முடிக்கணும்னா எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். வட்டி மட்டும் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 10,000 ரூபாய் 4%, 10,000. இது அசல். ஒரு வருஷத்து வட்டி எவ்வளவு? வெரி குட். அப்போ 4%, 10,000த்துல 4% எப்படிங்கிறது, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, நார்மலா இந்த கொடுத்துருக்கிறது எப்பவுமே 100%, இங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா 1%. அப்போ 1%, அது இங்க வந்து 100%, இங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா 10%, இங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா 1%. அப்போ 1% அப்படிங்கிறது 100, அப்போ 4% அப்படிங்கிறது 400. அப்போ 10,400. அப்போ தனி வட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல 10,400 ஆகும். இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே 10,400 இருக்கு. சப்போஸ் நீங்க 2வது வருஷத்துல தான் முடிக்க போறீங்க அப்படின்னா 10,400 இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4%, அதே 10,000. நல்லா புரிஞ்சுக்குங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் எப்பவுமே ஒரே அசல் தான். அசல் 10,000 தான், அசல் மாறாது. இதுதான் முக்கியமான ஒரு வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். கூட்டு வட்டியில அசல் மாறிக்கொண்டே இருக்கும், வட்டி அசலோட சேர்ந்து கொண்டே இருக்கும். இங்க அசலுங்கிறது 10,000 தான். இந்த 10,400 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே 1 இயர்ல 10,000 பிளஸ் 400 வந்து 10,400 ஆயிடுச்சு. அப்போ அசல் 10,000, அப்போ வட்டி எவ்வளவு அப்படின்னா 400, 10,800 ஆகும். சார் கேர்லெஸ் மிஸ்டேக், ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ அப்போ 10,400 பிளஸ் 10,400, அப்போ 10,800 ஆகும் தனி வட்டியில. அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும். சப்போஸ் 3வது வருஷம்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10,800 பிளஸ் 400 11,200, இப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 400 400 400ன்னு கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10,000 அசல், ஒரு வருஷத்தோட வட்டி என்ன அப்படின்னா 400, அப்போ 10,400. இது ஒரு வருஷம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தனி வட்டியோ கூட்டு வட்டியோ முதலாம் ஆண்டு முடிவில் ஆண்டுக்கு வட்டி கணக்கிட்டால், வருட வட்டி கணக்கிட்டால் இரண்டும் சமமாக இருக்கும். The difference between simple interest and compound interest at the end of first year is nil. முதலாம் ஆண்டு முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. நோட் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமானது.
ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கிடையாது. 2ஆம் வருடம் பாருங்க 10,400. ஸோ 2வது வருடம் 10,400 அசல். இப்ப நான் சொல்லியிருக்கேன் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். வட்டி அதோட சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே அமௌண்ட்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் கால்குலேட் பண்ணீங்கன்னா கூட்டு வட்டி தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ 10,400க்கு 4% கண்டுபிடிக்கணும். 10,400க்கு 4% கண்டுபிடிக்கிறதுனா சொல்லியிருக்கேன் 1% அப்படிங்கிறது 104. அப்போ 104 4ஆல பெருக்குறீங்கன்னா 4% வந்துடும். அப்போ இது எவ்வளவுனா 416. அப்போ 10,816. பாருங்க தனி வட்டி கூட்டு வட்டி 1ஆம் ஆண்டில வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே 10,400 இருக்கு. ஆனா 2ஆம் ஆண்டுல பாருங்க தனி வட்டியில 10,800 இருக்கு, கூட்டு வட்டியில பாருங்க 10,816 இருக்கு. அப்ப ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுல தான் வித்தியாசம் இருக்கும். இன்னும் இதை டிஃபைன் பண்ணலாம். இந்த வித்தியாசம் இருக்குதுல்ல, இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பாருங்களேன். இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 10,800 10,816 வித்தியாசம் பாத்தீங்கன்னா 16 ரூபாய். இந்த 16 ரூபாங்கிறது என்ன தெரியுமா, வட்டியோட வட்டி. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1 இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இன்னும் சொல்றதுன்னா 1 வருட வட்டியோட வட்டி. 1 வருட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10,000க்கு 4%னா 400. 400ல இந்த 400ல 4%. 400ல 4% எவ்வளவு சொல்லுங்க. What is 4% on 400? 4% on 400 அப்படிங்கிறது என்னதுன்னா 16. ஸோ அதுதான் இந்த 16. இப்ப நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? புரியலன்னா கேளுங்க. ஸோ ஒன்று தெரியும், 2024க்குரிய ஆனுவல் பிளானர் விட்டாங்க, ஆண்டு அட்டவணை விட்டாங்க, வரிசையா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 வரிசையாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வருது. ஜனவரில இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வந்துலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இப்ப இருந்து நீங்க அதுக்குரிய ப்ரிப்பேர் பண்ணணும், கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணணும், தினசரி படிக்கணும். அதான் ரொம்ப 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 முக்கியம் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்க 400ல 4% அப்படிங்கிறது 16. அதாங்க, புரியுதா? அப்போ இந்த 16 அப்படிங்கிறது என்னதுன்னா 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, டைப் பண்ணுங்க. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்ட்டீங்க. இப்போ சில ஃபார்முலாஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம தனி வட்டி பார்க்கலாம். தனி வட்டிக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா? Pனா தெரியும், பிரின்சிபல் சொல்லியிருக்கோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அது இயர்ஸ்ல இருக்கும். ஆறுங்கிறது ரேட் பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி வீதம் தான் இருக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா ரொம்ப ரேரா கேட்டாங்கன்னா வேற ஹையர் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்பாங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எல்லாமே ஒண்ணு. பிரின்சிபலே வருஷம் மாறுற மாதிரி சில சமயம் இருந்துச்சுன்னா, 1ஆம் ஆண்டு பிரின்சிபல் P1, 2ஆம் ஆண்டு பிரின்சிபல் P2, 3ஆம் ஆண்டு பிரின்சிபல் வந்து P3, அந்த மாதிரி பிரின்சிபல் மாறலாம். அல்லது பிரின்சிபல் சமமாக இருக்கும், ஆண்டு வட்டி வீதம் வந்து மாறலாம். ஆண்டு வட்டி வீதம் வந்து வருடம் மாறலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா PN/100. இந்த ஆண்டு வட்டி வீதம் மட்டும் சப்போஸ் மாறுச்சுன்னா, 1ஆம் ஆண்டுக்கு வந்து R1 வைக்கிறாங்க, அவங்க மாத்துறாங்க. 2ஆம் ஆண்டுக்கு R2 இருக்கு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். இது கொஞ்சம் ரேரா கேட்பாங்க.
முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு ஆர்என், இந்த எண்ணுங்கிறது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, மற்றபடி நார்மலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா தேவையில்லை. கேட்டாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + r/100 ஹோல் பவர் n. nrலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டெஃபினேஷன், அந்த வரையறுகள். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருடம் வட்டி கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்த ஃபார்முலா. சில சமயம் மாசம் கால்குலேட் பண்ணுவாங்க, 3 மாதங்களுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுவாங்க. டெய்லி கூட கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ பேங்க்ல எல்லாம் டெய்லி கால்குலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. வருடத்திற்கு கே முறை வட்டி கணக்கிடப்பட்டால், இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, interest is calculated k times in a year, then what is the formula? புரியுதா? k டைம்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த k டைம்ஸ்னா என்னங்கிறதே இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? எப்படி சார் இப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் கரெக்டா பாருங்க. அதை நீங்க ஃபார்முலாவில் யூஸ் பண்றது அப்படின்னா, சில சமயம் எக்ஸாம்ஸ்ல ஃபார்முலாவே என்னன்னு மட்டும் கேட்பாங்க, கொஸ்டினாவே கூட. ஸோ அதுக்காக யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட்கட்லையும் போடலாம். ஆனால் டீட்டெயில் மெத்தட் புரிஞ்சுக்கிட்டு தான் ஷார்ட்கட் போகணும். எல்லாத்துக்குமே உடனே ஷார்ட்கட்டே நேரடியாக கற்றுக்கூடாது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into 1 + r/k into 100 to the power kn. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு கே முறை கணக்கிடப்பட்டால், கேங்கிறது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். கேங்கிறது 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா. கே வேற ஏதாவது நம்பர் 2, 3 அப்படின்னு அதிகமாக, 1 விட வேற ஏதாவது அதிகமாக இருந்தால் அதுக்கு இந்த ஃபார்முலா. இதுல நீங்க கே 1 போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைச்சிடும். இப்ப இது என்ன? அது என்ன சார், வருடத்திற்கு கே முறைனா எப்படி இருக்கும்? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கோ. பிரின்சிபல் 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இப்போ பாருங்க, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றேன். வருடம் கால்குலேட் பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது வருடம் கால்குலேட் பண்றேன். அப்போ முதல் வருடம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். வருடம் கால்குலேட் பண்ணீங்கன்னா முதல் வருடம் என்ன நடக்கும் அப்படின்னா, 20,000, 20,000க்கு 6%. அப்போ 1,200, 21,200. இதே நான் 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணேன்னா, வருடம் கால்குலேட் பண்றேன் வட்டிங்க. அப்போ 21,200 6%. அப்போ 6%னா 212, 1%. அதுக்கு 6 போடணும். 6 2 12க்கு 2, மீதி 1, 1 6 6 1 7, 6 2 12, 1,272. அப்போ 22,472. இப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றேன். அப்போ வாட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணனா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே சொல்லுங்க பார்க்கலாம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே சொல்லுங்க. வருஷம் கால்குலேட் பண்ணா
கேயோட வேல்யூ 1. கேயோட வேல்யூ என்ன தெரியுமா? ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை கணக்கிடுகிறீர்கள் அப்படிங்கறதான் கேயோட வேல்யூ. இப்ப நான் சொல்லிடுறேன், ஆண்டுக்கு அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறீங்க அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன? வெரி குட், எல்லாரும் டைப் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா கேயோட வேல்யூ வந்து 2. அப்பனா 6 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறீங்க. எப்பவுமே கொடுத்திருக்கிறது நல்லா பாத்துக்கங்க. இந்த கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6% அப்படிங்கிறது ஆண்டு வட்டி வீதம். ஆண்டு வட்டி வீதம் தான் 6%. அப்போ நான் இங்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுறேன் அப்படின்னா இதுல பாதி தான் வரும். இது ஆண்டு வட்டி வீதம். அப்ப ஆண்டு கணக்கிடுறேன் அப்படின்னா அப்ப எனக்கு இங்க என்னவாயிடும் அப்படின்னா இங்க 6 அப்படிங்கிறது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. 6ங்கிறது 3000. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதான் முக்கியம். 6 மாசத்துக்கு ஒரு தான் கால்குலேட் பண்றேன். அப்ப எனக்கு 6ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 3000. இப்ப பாருங்க, இப்போ 6 மாதம் 6 months கால்குலேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 months ஈக்குவல் டு 1 year. இப்ப முதல் 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் 6 மாதம் கால்குலேட் பண்ணனா அசல் எவ்வளவு? 20,000. 20,000த்துல 3% கால்குலேட் பண்ணணும். 3%ங்கிறது எவ்வளவு? 20,000த்துல 3% அப்படிங்கிறது 600. அப்போ 20,200 ஆகும். இப்போ அடுத்த 6 மாசத்துக்கு கால்குலேட் பண்றேன். அப்போ இங்க 20,600 வந்துடும். இந்த 20,600க்கு 3%. அப்ப 20,600க்கு 3% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 206 இன்டு 3 618. 21,218. அப்ப இந்த 21,218 தான் ஒரு வருடத்திற்கான வட்டி. வெறுமன வருடம் கால்குலேட் பண்ணனா 21,200 வருது. 6 மாதத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணா 201,218 ஆயிரும். இதே மாதிரி 2 years கால்குலேட் பண்ணா இந்த 21,218 எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு 3% கால்குலேட் பண்ணா 1.5 வருஷத்துக்கு வரும். அப்புறம் அதுல இருந்து வர்றதுக்கு இன்னொரு 3% கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 வருஷம் வரும். சரிங்களா? அப்போ இதுதான் ஆண்டு வட்டி வீதம். ஒரு முறை கணக்கிட்டால் ஆண்டு வட்டி வீதத்தை 2 முறை அல்லது இது வந்து நான் வந்து 6 மாசம்னு எடுத்திருக்கேன். இதே 4 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கிடுறாங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கிடுறாங்க அப்படின்னா கே வந்து 3 ஆயிடும். வருடம் கணக்கிடுறாங்க, வருடம் கணக்கிடுறாங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 12 ஆயிடும். டெய்லி கணக்கிடுறாங்க, தினசரி கணக்கிடுறாங்க, தினசரி ஒவ்வொரு நாளும் கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்ம கேட்கறது கேயோட மதிப்பு என்ன? ஆண்டுக்கு எத்தனை முறையா கணக்கிடுறீங்க அப்படிங்கறதா. அப்ப கேயோட மதிப்பு 365 ஆயிடும். பேங்க்ல எல்லாம் 365. சோ இந்த மாதிரி கால்குலேஷன் ரொம்ப டீடியஸா இருக்கும். இதெல்லாம் வந்து கால்குலேட்டர் எல்லாம் அல்லது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் போடுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ நமக்கு வந்து அதிகமா இந்த மாதிரி ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஆனா கேட்கறாங்க. ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடும் போது 2 வருடத்துல எவ்வளவு வட்டி தொகை வரும்னு கேட்பாங்க. நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இதுல நம்ம பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, கேட்டிருக்கீங்க டவுட். இஃப் ஆஸ்க் 3 times in a year. ஆமா, 3 times in a yearனா என்ன அர்த்தம்? 3 times in a yearனா k is equal to 3. அப்ப k is equal to 3 அப்படின்னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எடுத்துக்குவீங்க? இங்க k is equal to 3 வந்துருச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எடுப்பீங்க சொல்லுங்க? அப்போ 3னா k is equal to 3. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடும்னா 2 ஆயிடும். அப்போ k is equal to 3 அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றீங்க. 4 மாசத்துக்கு. அப்போ முதல் 4 மாசம், ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 20,200. 20,000. k is equal to 2%. அப்போ 400. அப்போ 20,400. அடுத்து ஒரு 4 மாசம் அப்படின்னா 8 மாசம் 20,400. இதுக்கு 2%. 408. 20,808. இன்னொரு 4 மாசம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1 year ஆயிடும். அப்போ 20,808. 20,808. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3%. 2%.
அப்போ 2% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 208.08 இன்ட்டு 2. அப்போ 416.16. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20,808.16 இப்படி போயிட்டே இருக்கு. 3 மந்த்ஸுக்கு கால்குலேட்டர் கேட்டால் ஒரே டைமில் கால்குலேஷன் அப்படிலாம் போட முடியாதுங்க. ஒரே டைமில் கால்குலேஷன் போடுறதுனா ஃபார்முலா யூஸ் பண்ணால் போட முடியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற அது வந்து நிறைய பவர்லாம் உங்களுக்கு 3 வந்துடும். அப்படி போட முடியாது. இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட முடியும். ஒரே மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரே மாத்திரைலாம் வேலை நடக்காது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பே. ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, எல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரே இதில் முடிச்சிடும் அப்படின்னா, அப்படிக்கெல்லாம் வழி கிடையாது. ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த மெத்தட் பண்ணணும். இது எல்லாமே சொன்னது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. 25 கொஸ்டின்ஸ்க்கு 30 நிமிஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கீழே ஆன்சர் பண்ணலாம் நிறைய கொஸ்டின்ஸை. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து சில சமயம் ஒரு நிமிஷம் அல்லது அதற்கு மேலே தேவைப்படும். ஒரு நிமிஷத்துக்கு மேலெல்லாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் தேவைப்படவே படாது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கேன் பி ஆன்சர் அண்டர் 40 செகண்ட்ஸ். சில கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான், நிறைய கிடையாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நிமிஷம் தேவைப்படும். அப்போ 25 கொஸ்டினை கண்டிப்பாக 20 நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு 30 நிமிஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் அதை விட கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி 3 இதுக்கெல்லாம் கேட்டு ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று 8 மந்த்ஸ் கேட்பாங்க, இல்லைனா 12 மந்த்ஸ். இப்போ நான் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் வரும். ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் போடணும், அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது டவுட்? இப்போ இந்த கொஸ்டின் எப்படிங்க ஃபார்முலாவில் போடுறது அப்படின்னா, ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல. இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, இதை நீங்கள் எப்படி ஃபார்முலாவில் போடுறது அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குற ஒரே இதாக எப்படி போடுறது, பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/k × 100ன்னு வரும் ஃபார்முலா. அப்போ k × 100 அப்படின்னா 3 × 100. என்னங்கிறது எனக்கு ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க. என்ன ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ kn, கேங்கிறது 3, அப்போ 3 × 1. அப்போ இங்கே பிங்கிறது தெரியும். ஸோ therefore the ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 20,000 1 + ஆறுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஆறு, நார்மலாக இருக்கக்கூடிய ஆறு. இங்கே போய் நீங்கள் ஆறு வந்து நீங்கள் 2ன்னு போட்டுறாதீங்க. இங்கே ஆறுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். அந்த 6/3ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2 ஆகிடும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த 3ஆல் வகுக்கிறோம். புரியுது? 6/3ங்கிறது 2 ஆகிடும் இன்ட்டு 100. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். அல்லது சிங்கிள் ஸ்டெப்பில் நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணி பண்ணுங்க, அவ்வளோதான். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஈஸியாகும் இந்த மாதிரி கேட்கும்போது. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் நம்ம டீட்டெயில்டாக எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி டிஎன்பிசி எக்ஸாம், எந்த எக்ஸாம்ஸில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? என்ன மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, எங்கள் கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்க. ஒரு அசல் 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்கானால் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? A principal doubles in 8 years under simple interest. What is the rate percentage? Right. ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ணுறது? இதுக்கு என்ன டீட்டெயில் மெத்தட்? முதல்ல இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தனி வட்டியில் என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வட்டி மாறவே மாறாது. ஒரே வட்டி தான் வரும் வருஷம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்களே, சிம்பிளாக நான் சொல்கிறது அப்படின்னா, கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது 8 வருஷத்தில்
8 வருஷத்துல 200 ரூபாய் ஆகுது. அதானே அதோட மீனிங். ஒரு பிரின்சிபல் டபுள்ஸ் இன் 8 இயர்ஸ். டபுள்ஸ் அப்படின்னா 2 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப 100ங்கிறது 200 ரூபாய் ஆகுது 8 வருஷத்துல. அப்ப இந்த 200 ரூபாங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குது? எப்பவுமே ஒரு தொகை எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் பிரின்சிபல் பிளஸ் வட்டியா சேர்ந்து. அப்ப வட்டியா 200 ரூபாய் வருது அப்படின்னா வட்டியாவே 100 வருது. அப்ப 100 ரூபாய் அப்படிங்கிறது 8 வருஷத்தோட வட்டி. அப்ப 100 ரூபாங்கிறது 8 வருஷத்தோட வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்தோட வட்டி எவ்வளவு? 100/8. 100/8ங்கிறது 12.5. இந்த 12.5 தான் பர்சன்டேஜ். ஏன் அப்படின்னா நான் நம்பரை வந்து ஒரிஜினல் நம்பரை 100ன்னு எடுத்திருக்கேன். 100ன்னு எடுத்ததுனால 12.5 எவ்வளவு வருதோ அதான் பர்சன்டேஜ் வரும். அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே வாட் இஸ் அ ஷார்ட்கட்? இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்னு கேட்கறாங்களே இதான் ஷார்ட்கட். 100/n. என்னங்கிறது அந்த எத்தனை ஆண்டுகள்னு கேட்கறாங்கல்ல அதை போட்டுருக்கோம். கேபிட்டல் எண்ணை போட்டுருக்கோம். அப்ப இங்க 8 ஆண்டுகள்னா 8 ஆண்டு. இதே 4 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே ஆண்டு வட்டி வீதம் இஸ் ஈக்குவல் டு 25% சொல்லிடலாம். 2 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா ஆண்டு வட்டி வீதம் 50%. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் 100/n. அடுத்த ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனில் எத்துணை ஆண்டுகளில் 8 மடங்காகும்? அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் a principal doubles in 5 years. How many years will it become 8 times? சொல்லுங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, நான் சால்வ் பண்றேன். ஸோ அதை நல்லா கணக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரின்சிபல் 5 ஆண்டுகளில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2p ஆகுது. கொஸ்டின் என்ன அப்படின்னா 8p ஆகுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? இதான் கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ பிங்கிறது 2 மடங்கு ஆகுறதுக்கு 5 வருஷம் ஆகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. நமக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அசல் அப்படிங்கிறது புதிய அசல். அந்த புதிய அசல் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து வருதுல, அதான் புதிய அசல் ஆகும். அப்போ 5 வருஷத்துல அசல் என்னவாகும் அப்படின்னா இந்த 2p தான் புதிய அசல். இந்த 2p இன்னொரு 5 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டபுள் ஆகும். டபுள் என்னது? 2p டபுள் ஆச்சு அப்படின்னா 4p ஆகும். இந்த 4p 5 வருஷத்துல டபுள் ஆகுது. அப்போ 4p 5 வருஷத்துல டபுள் ஆச்சு அப்படின்னா 8p ஆகும். ஸோ தேர்ஃபோர் 5 + 5 + 5 ஆன்சர் என்ன அப்படின்னா 15 வருடங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 15 வருடங்கள். சிலர் வந்து 20 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு 20 வருடங்கள் அப்படின்னு வரும். அது ஏன் அப்படின்னா நார்மலா பண்ணக்கூடியது. 2க்கு 2 மடங்காக 5 வருஷம் ஆகுது அப்படின்னா அப்போ 8 மடங்காக அப்படின்னா இந்த மாதிரி 4 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு பண்ணுவீங்க. அதுதான் கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 15 வருஷத்துலேயே வந்து அதே. அதுக்கடுத்து இப்போ நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 20வது வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். 20வது வருஷத்துல இதே வட்டி வீதத்தில் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதே அசல் 20 வருடங்கள்ல எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா வெரி குட், 20 ஆண்டுகள்ல 16 மடங்கு ஆகும். 20 ஆண்டுகள்ல 16 மடங்கு ஆகும். புரியுதா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப இதே இத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதே கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் தான். ஒரு தொகை கூட்டு வட்டியில் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கூட்டு வட்டியில்ன்றது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனி வட்டியில் எழுதுறேன்.
ஒரு தொகை தனி வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும்? Under simple interest, a principal doubles in 5 years. In how many years will it become 8 times? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? நல்ல கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர். கான்செப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப சொல்றேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசலுங்கிறது எப்பவுமே மாறாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசல்ங்கிறது வட்டியெல்லாம் சேர்ந்து புதிய அசலாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும். அப்போ இதே ப்ராப்ளம் தனி வட்டியில கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு 2 ஆன்சர் அதுல கரெக்டாக இருக்கு. தனி வட்டிக்கு பார்க்கலாமா? பிரின்சிபல் 5 ஆண்டுகள்ல தனி வட்டியில டபுள் ஆகுது. அப்படின்னா என்னங்க? 5 ஆண்டுகள்ல என்ன ஆகுது அப்படின்னா 2P அர்த்தம், அந்த பிரின்சிபல் பிளஸ் ஒரு பிரின்சிபல் ஆகுது. இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ வட்டிங்கிறது என்னதுன்னா இன்னொரு வட்டி. இப்போ 100 ரூபாய் 5 வருஷத்துல 200 ரூபாய் ஆகுது அப்படின்னா வட்டி என்னது? தனி வட்டி எவ்வளவு? 100 ரூபாய் 5 வருஷத்துல 200 ரூபாய் ஆகுது அப்படின்னா தனி வட்டிங்கிறது 100 ரூபாய். இப்ப 100 ரூபாய் 5 வருஷத்துல 150 ரூபாய் ஆகுது அப்படின்னா அப்ப தனி வட்டி என்னது? 50 ரூபாய். அது மாதிரி 100 ரூபாங்கிறது 200 ரூபாய் ஆகுது அப்படின்னா தனி வட்டிங்கிறது 100 ரூபாய். அப்போ பிங்கிறது 2P ஆகுது அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பி. அப்போ ஒவ்வொரு 5 வருடத்திலையும் இந்த பி அப்படிங்கிற ஒரு தொகை ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரிஜினலா நமக்கு தெரியும் பிரின்சிபல்ங்கிறது பி. அப்போ எனக்கு 8P வரணும். அப்ப 8P வரணும்னா 8Pங்கிறது என்னது? ஒரு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 7P வரணும். ஒரு P வர்றதுக்கு we need to wait for 5 years. ஒரே ஒரு தனி வட்டி P வர்றதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ 7P வர்றதுக்கு என்ன வரும் அப்படின்னா 7 into 5. Therefore the answer is என்னது? 35 years. சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் உங்க இந்த கான்செப்ட் புரியாதனால இது தப்பா போட்டிருப்பீங்க. தனி வட்டியாக இருந்தால் ஆன்சர் வந்து 35 years. இதே ப்ராப்ளம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 15 வருடங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். புரியுதா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் திரும்பவுமே போறேன். ஒரு பிரின்சிபல் 5 ஆண்டுகள்ல கூட்டு வட்டியில 2P ஆகுது. 5 ஆண்டு முடிவுல 2P ஆகுது அப்படின்னா 5 ஆண்டு முடிவுல பிரின்சிபல்ங்கிறது என்னது? 2P. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா 5 ஆண்டு முடிவுல பிரின்சிபல் எவ்வளவு? P தான். எத்தனை ஆண்டு முடிவுலையும் பிரின்சிபல் வந்து மாறவே மாறாது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். வட்டி வந்து சேர்ந்துடும். ஃபைனலா என்ன அமௌண்ட் வருதோ அதான் பிரின்சிபல். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5 ஆண்டுகள்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு Pங்கிறது 2P ஆகுது அப்படின்னா இப்ப இந்த 5 ஆண்டுகள் முடிவில் இதுதான் நியூ பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் இன்னொரு 5 ஆண்டுகள்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா டபுள் ஆகும். அதான கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் டபுள் ஆகுது. அப்போ 4P ஆகும். 4Pங்கிறது இன்னொரு 5 ஆண்டுகள்ல டபுள் ஆகும், 8P ஆகும். இதே ப்ராப்ளம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்றேன். Pங்கிறது 5 இயர்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2P ஆகும். இது கொடுத்துட்டாங்க. இந்த 2P இது பிரின்சிபல் கிடையாது. பிரின்சிபல்ங்கிறது எப்பவுமே P தான். அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் Pங்கிறது மட்டும் ஆட் ஆகுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்னொரு 5 ஆண்டுகள்ல இந்த 2Pங்கிறது 3P தான் ஆகும். 3P இன்னொரு 5 ஆண்டுகள்ல 4P ஆகும். 4P இன்னொரு 5 ஆண்டுகள்ல 5P ஆகும். 5P இன்னொரு 5 ஆண்டுகள்ல 6P ஆகும். 6P இன்னொரு 5 ஆண்டுகள்ல 7P ஆகும். 7P இன்னொரு ஆண்டுகள்ல 8P ஆகும். அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7. அப்போ ஆன்சர் 7 into 5 35 years. புரியுதா?
சரிங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபைடாக கொடுக்குறேன். ஒரு அசல் 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகும். எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்காகும்? இதே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆன்சர் பண்ணுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் இதுதான். ஒரு தொகை 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகும் எனில் 16 மடங்காக எத்தனை வருடங்களாகும்? தனி வட்டியில் எத்தனை வருடங்களாகும்? கூட்டு வட்டி. ரொம்ப சீக்கிரம் போட்டலாம். ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிக்கிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. நீங்கள் பாருங்க, சிம்பிளா நீங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி தான் பண்ணணும்? 2p 2pங்கிறது 4p ஆகும், 4pங்கிறது 8p ஆகும், 8pங்கிறது 6p 16p ஆகும். pல இருந்து ஆரம்பிச்சு அப்போ 3 3 3 3 மொத்தம் எத்தனை? ஸோ 12 வருஷம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தா 12 வருஷம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாருங்க, p 2p ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். இந்த 2p 3p ஆகிறதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். 3p 4p ஆகிறதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். இப்படி எத்தனை தடவை போடுவீங்க நீங்க சொல்லுங்க? இப்படியே ஒரு 15 தடவை போடணும்ல. அப்போ 15 × 3 அப்போ என்ன வரும்? 45 ஆண்டுகள் ஆகும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 45 ஆண்டுகள். கூட்டு வட்டினா 12 ஆண்டுகள். புரியுதா? ஸோ பாலிட்டி வகுப்பு வந்து 8 PM டுடே. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்? ஸோ பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாரு, சரிங்களா? எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பிரின்சிபல் 8 ஆண்டுகளில் 3 மடங்காகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 27 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்? ஒன்று வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதே தான், கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் செகண்ட்ஸா கூட, அவ்வளோ. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. p 3p ஆகுது, 3p வந்து 9p ஆகும், 9p 27p ஆகும். ஸோ மொத்தம் 8 + 8 + 8 24 வருடங்கள். இதில் யாருக்கும் எந்த டவுட் இருக்காது. இப்போ நீங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க, பிங்கிறது 8 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் 3p ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது 8 வருஷத்தில், நல்லா புரிஞ்சுக்கங்க, 8 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? 8 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2p. ஏன்னா 3p ஆகுது. அப்போ 8 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 2p. அப்போ 8 வருஷத்துல 2p 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 2pன்னு கூடும். நமக்கு 27p வேணும். இந்த 27pல வந்து ஒரு p பிரின்சிபல், அப்போ மொத்தம் 26p வரணும். இந்த 26p வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வரணும். நமக்கு தெரியும் 2p வர்றதுக்கு 8 வருடம் ஆகுது. அப்போ 26p வர்றதுக்கு 13 வருடம் ஆகும். புரியுதா? Therefore the answer is 104 வருடங்கள். நிறைய பேர் இங்க பீன்னு போட்டிருப்பீங்க. போன ப்ராப்ளம் மாதிரியே மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன பிரச்சனை அப்படின்னா, அது பிரச்சனை கிடையாது, அதான் அதோட பியூட்டியே. ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ப்ராப்ளமும் அதுக்கு தகுந்த மாதிரி சில வித்தியாசங்கள் பண்ணணும். அப்படியே எப்பவுமே அதே மாதிரி. இங்க நான் முதல் 2p போட்டதுனால ஒரு அந்த 8 வருட காலத்துக்கு வந்து ஒரு pங்கிறது இன்ட்ரெஸ்டா இருந்தது. இங்க 3p ஆகுது. அப்ப 3pங்கிறது என்னது? 3p இஸ் நத்திங் பட் என்னது? p + 2p. பிரிக்கும் போது ஒரு பிரின்சிபல் பிளஸ் 2pங்கிறது இன்ட்ரெஸ்ட். நான் சொல்றது புரியுதா? 208 நீங்க போட்டவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? 208ங்கிறது ஏன் போட்டீங்க அப்படின்னா, நீங்க அதை pன்னு வச்சுக்கிட்டு 27 26 × 8ன்னு போட்டீங்க. இங்க 2p 2p 2pன்னு கூடுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு கணக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் ஒரு கணக்கு போறேன் பாருங்க. p 5 ஆண்டுகள்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8 மடங்கு ஆகுது. 5 ஆண்டுகள்ல 8 மடங்கு ஆகுது.
22 மடங்கு எத்தனை ஆண்டுகள்ல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பங்கு மார்க்கெட்லயோ எதுலயே போடுறேன். அந்த பிங்கிறது 5 ஆண்டுகள்ல 8 மடங்கு ஆகுது. அப்போ அதே விகிதத்துல போச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 22 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ இங்க பார்க்கணும், இந்த 8p அப்படிங்கிறது p பிளஸ் 7p. அப்போ 7p வர்றதுக்கு 5 வருடம் ஆகுது. அப்போ 22p உடைச்சிங்கன்னா p பிளஸ் 21p. அப்போ இந்த 21pங்கிறது 7. ஒரு 7p வர்றதுக்கு 5 வருஷம். அப்போ 21p வர்றதுக்கு 15 வருஷம் ஆகும். ஸோ therefore what is the answer? இதுக்கு ஆன்சர் என்ன? இதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள். 15 வருடங்கள். புரியுதுங்களா? ஸோ இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸ்லேயே கேட்ட ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எல்லா விதமான டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தொடர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வரிசையாக டெய்லி கிளாஸஸ் இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்த வகுப்பு பாலிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க. கணிதம் மட்டும் கிடையாது, கணிதம், பொது அறிவு, தமிழ் வகுப்பும் ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நாளானையிலிருந்து தமிழ் வகுப்பும் உங்களுக்கு உண்டு. ஸோ லிங்க் வராதவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9840398093 இந்த லிங்க். அதே லிங்க் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு இதுக்கு என்ன கொடுத்தோம், புதுசாக பார்க்குறவங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இலவசமாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.